நாட்டில் செப்டம்பர் 30 வரை மட்டுமே 2000 ரூபாய் நோட்டு செல்லும் என்று ரிசர்வ் வங்கி தற்போது அறிவித்திருக்கிறது. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம். இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. அதான் நீங்க வாங்க. மோடிக்கு வருமானம் வருது, அதனால பண்றாரு. 2000 ரூபாய் எதுக்கு வாங்கினாரு, எதுக்கு வந்து திரும்ப வந்து ரிஜெக்ட் பண்ணாரு, யாருக்குமே தெரியாது. கொஸ்டின் இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? கான்ஸ்டபிள் இவங்க எல்லாரையும் கூட்டி போய் இது எப்படி பாக்குறீங்க? இது அடித்தட்டு மக்களை எந்த அளவுக்கு பாதிக்கும்? கண்டிப்பா நடுத்தர மக்கள், அடித்தர மக்களை கண்டிப்பா வந்து இது பாதிக்கும் ப்ரோ. ஏன் அப்படின்னா அவங்களா கொண்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட் விஷயம், அவங்களா இப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எவ்வளவு ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. கரன்சிங்கிறது அவங்க அறிமுகப்படுத்தினதே வந்து தப்பான இதுக்கு எடுத்த நடவடிக்கைகள், ஏற்படுத்தப்பட்ட செலவுகள் எல்லாமே பெரிய இழப்பு தான். ரூபா கொண்டு வந்ததும் தேவையில்லாத வேலை, இப்போ திரும்பி எடுத்ததும் தேவையில்லாத வேலை. இல்லை இப்போ யார் பாக்கெட்லாம் யார்கிட்டயாவது 2000 இருக்கா? இல்லை, இது பதுக்கலுக்காக அவங்க உருவாக்குனாங்க. பதுக்கல் இப்போ எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு வெளியில் வரும்னு தெரியாது. இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு. கஷ்டப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து இந்த நிற்கிறது ஒரு நியாயமாக இருக்கிறவங்களுக்கே அது கிடைக்காம ஹெல்ப் இல்லாமல் போனது. அந்த டிமானிட்டைசேஷன் வந்தத போது ரொம்ப சிரமப்பட்டாங்க எல்லாருமே. அதாவது நோட்டில் கூட நம்ம கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு 10% தான் புழக்கத்தில் இருக்குன்னு ஆர்பிஐ வர சொல்லியிருக்குது. அப்போ அந்த 10% புழக்கத்தில் இருக்குது, மிச்சம் 90% எங்கே போச்சுன்னு அவங்களாலேயே கண்டுபிடிக்க முடியலன்னா இந்த கொஞ்சம் கொஞ்சமாக போகிற தெரியுது. இந்த 2000 நோட்டு வந்த புதுசில் அவங்க சொன்னாங்க ஒரு சிப்பெல்லாம் யூஸ் பண்ணி இந்த 2000 நோட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கிறோம். அப்போ அது ஜிபிஎஸ் மூலமாக கூட வேற யாரு? நான் தான். அதை சேட்டலைட் வைத்து கண்காணிக்கப்படக்கூடிய சிஸ்டத்துல இருக்குன்னு சொல்லப்படுகிறது. என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க எப்படியா? அதனால பண்டில் எங்கேயாவது இருக்குன்னா சேட்டலைட்டு அந்த வீட்டில் அந்த பண்டில் இருக்கு, போய் எடுத்துட்டு வாங்கன்னு கவர்மெண்ட்ல சொல்லிடுவாங்க. அதனால இனிமே நான் புது நோட்டு வாங்கி வச்சுக்கிறேன்லாம் சொல்ல முடியாது. 2016 நவம்பர் மாதம் 8ஆம் தேதி பிரதமர் நரேந்திர தாமோதர தாஸ் உரையாற்றுகின்ற பொழுது 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு அறிவிச்சார். ஞாபகம் இருக்குதா? நவம்பர் 8ஆம் தேதி சரியா அதை அறிவிக்கிறார். நவம்பர் 10ஆம் தேதி ஜப்பானுக்கு பயணப்படுகிறார். அதே மாதிரி இப்ப 2016க்கு அப்புறம் 7 ஆண்டுகள் கழித்து இப்ப 2023ல மிகச்சரியாக இந்த அறிவிப்பு வெளியாகின்ற பொழுதும் பிரதமர் ஜப்பானில் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்களே. இந்த ஏரியாவில் கொஞ்சம் எச்சரிக்கையா தான் தெரியும். அன்னைக்கும் ஜப்பான்ல இருந்தார், இன்னைக்கும் ஜப்பான்ல இருக்கிறார். கரெக்டா இது நடக்குது எப்படி அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கு தமிழ் கேள்வி முன்வை. நீ என்ன நினைக்கிறது? அதை நினைக்கிறேன் பொண்டாடி பிள்ளை பத்தி நினைக்கிறேன். இந்த கேள்வியை எதிர்க்கட்சிகளும் இப்பொழுது எழுப்ப தொடங்கி இருக்கிறார்கள். நான் இதை ஒரு காடாவும் என் சமூக வலைதளங்களை போட்டிருந்தேன். எதிர்க்கட்சிகளும் மெல்ல இந்த கேள்வி இப்பொழுது எழுப்ப தொடங்கி. ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கா. வாயை திறந்தா பொய்யா சொல்ற கூட்டம். இந்த 2000 ரூபாய் நோட்டு திரும்ப பெறப்படும் என்று அறிவித்தது ரிசர்வ் வங்கி. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவிச்சதுக்கு எப்படி பிரதமர் மோடி வந்து பொறுப்பாவார் அப்படின்னு சில அறிவிச்சுகள் இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். இதே கேள்வியை தான் நாங்க 2016ல கேட்டோம். ஐயா, ஒரு பணம் வந்து நிப்பாட்டுறோம் அல்லது கொடுக்கிறோம் அல்லது பண மதிப்பிழப்பு இவற்றை அறிவிக்க வேண்டியது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய வேலை. ஆனால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கே தெரியாம ரகசியமா வச்சிருந்தாரு அப்படின்னு நீங்க தான் அன்னைக்கு சொன்னீங்க. சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது சொல்லுவாங்க, என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் தான் ஓடுது. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கையில அடிக்கிறேன். உனக்கு தக்காளி சட்னி, நான் என்ன இட்லி ஆக மாட்டேன். கும்படி சாமிக்கு கும்படி சாமிக்கு கும்படி சாமிக்கு எல்லாரும் பாருங்க, இதுதான் கும்படி சாமியோட ஜன சாகசம். கும்படி சாமிக்கு வாழ்க வளமுடன். நல்லதுமா, வாழ்க வளமுடன். டேய் ஓடா, ஓடா கீழ ஓடா.
சாமி மந்திரத்தினால இந்த வாழைப்பழ விலை ஏத்த முடியுமா? ஏத்துறேன். என்ன கமிஷன் தர்ற? வர்ற லாபத்துல உங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்துறேன். சரி போ. வாழைப்பழ வியாபாரம் நல்லா நடக்கும். வரேன் சாமி. வாழைப்பழ வியாபாரத்துல ஒரு புரட்சியை உண்டு பண்ணி காட்டுகிறேன். வர்றேன் வர்றேன். அமைதி அமைதி அமைதி. சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். மந்திரவாதி ராத்திரி கபால வெடிச்சு செத்து போயிட்டாரு அப்படின்னு ஊருக்குள்ள கதை கிட்ட